பிள்ளைங்க பாருங்க, எல்லாருமே நாங்கள் ஒரு முக்கியமான கேள்வி போக்குறோம். குழந்தைகள் என்ன கேள்வி இங்க கேட்கப்படுதுன்றான சிலங்கள் 8 சென்டிமீட்டர் பக்க நீளம் உடைய ஒரு சதுரமுகை குட்டியில இருந்து பாருங்க குழந்தைகள், 8 சென்டிமீட்டர் பக்க நீளம் உள்ள ஒரு சதுரமுகை குட்டியில இருந்தடா 2 சென்டிமீட்டர் பக்க நீளம் உடைய இங்க பாருங்க 2 சென்டிமீட்டர் பக்க நீளம் உடைய சிறிய சதுரமுகை குட்டிகளை உருவாக்க போயினமா. அப்படி உருவாக்கிக்குள்ள எத்தனை சிறிய சதுரமுகை குட்டிகளை உருவாக்கலாம் என்றதுதான் கேள்வி. குழந்தைகள் இங்க பாருங்க வடிவா, நாங்கள் இவரில இருந்து இவரை உருவாக்கிக்குள்ள இவரை வெட்டி 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 தான் உருவாக்குவோம். அப்ப எத்தனை குட்டிகள் உருவாக்கலாம் என்றதுதான் நாங்கள் இங்க பார்க்க போற விஷயம். பாருங்க, இலக்குவா வழிமுறை நான் சொல்லித்தாரன் கேளுங்கடா. இவற்றை நீளம், இவற்றை அகலம், இவற்றை உயரம் எல்லாமே 8 இருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்க சதுரமுகியின் பண்புகள் படிச்சிருப்போம். சதுரமுகியின் விளிம்புகளின் நீளங்கள் யாவும் அப்படி இருக்குமாடா குழந்தைகள் சமனாக இருக்கும் என்று படிச்சிருப்போம். அப்ப அதுல பாருங்க, இந்த சதுரமுகியின் நீளம், அகலம், உயரங்களை பெருக்குவோம். சரியாடா? எப்படி உருவாக்க போறோம்? 2 பக்க நீளம் வேண்டும். அப்ப 2 தர 2 தர 2 போட போறோம். பாருங்க, பெரிய சதுரமுகியின் நீள அகல உயரங்களை பெருக்கி குழந்தை நீள அகல உயரங்களை பெருக்கி இங்க பாருங்க, சின்னவற்ற நீள அகல உயரங்களால பிரிக்க போறோம். பிறகு பிள்ளைகள் 64 64 8 512 பெருக்கி விளையாடுறேன். சிம்மலா பெருக்கல் பிரித்தல் சொல்லித்தாரன் கேளுங்கடா. உங்களுக்கு இந்த 8 இந்த 2 பிரிக்க தெரியும். எத்தனையடா? 4 கடிகா. இந்த 8 இந்த 2 பிரிக்க தெரியும். எத்தனையடா? 4. இந்த 8 இந்த 2 பிரிக்க தெரியும். எத்தனையடா? 4. அப்ப பாருங்க, எல்லாருமே இல்லாம போயிட்டீங்க. யார் யார் இருக்கணும்? 4 இருக்கணும், பெருக்கல் இருக்குது, 4 இருக்கணும், பெருக்கல் இருக்குது, 4 இருக்கணும். அப்ப பாருங்க, 4 16 16 64. அப்ப இந்த பெரிய சதுரமுகை குட்டியில இருந்து எத்தனை சிறிய சதுரமுகை குட்டிகள் உருவாக்கலாம்? 64 குட்டிகள் உருவாக்கலாம். விளங்குதோடா பிள்ளைகள்? எல்லாம் விளங்குதோடா குழந்தை? அப்ப என்ன செய்ய போறீங்க? பெருசின் நீளம், அகலம், உயரத்தை பெருக்கி சிறிய குட்டியில நீள அகல உயரங்களால பெருக்கிக் கொள்ள போறீங்க. நல்லா விளங்கிட்டாடா பிள்ளைகள்? அப்படியே நோட் பண்ணுங்கடா, செய்முறையோட அப்படியே நோட் பண்ணுங்கடா.